ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத அலசி ஆராய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஊர் தான் எங்கள் ஊர் காடு. நல்லா சக்தியாக இருக்கும். யாருங்க சுற்றி நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி மூலிகைகள்லாம் இருக்குது, பழங்கள், அப்புறம் நிறையா பறவைகளோட வாழ்விடமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடெலாம் தெரியும் ஒரு டயத்தில். இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சுன்னா அந்த உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்துடும். நம்ம நேரத்துக்கு என்ன மாட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க, நாங்கள் 2 பேர் போயிட்டுருக்கோம். அது மேனஸ் வெயில் மாதிரி போயிட்டுருக்கோம்லடா. மேக்கடை பார்த்தீங்கன்னா மேனஸ் வெயில் மாதிரி ஏதாச்சும் நம்ம கிடச்சா சாப்பிடுவாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு வந்துக்கிட்டு இருக்குது. அதில் தான் உள்ளே நுழைஞ்சி இப்படி வந்த போட்டு போவோம். வாங்க. குருவி கத்துற பாரு, அப்படியே கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. சவுண்டு எப்படி இருக்காருங்க, குருவி சவுண்டு நல்லா அமைதியாக கேட்டிங்கன்னா நல்லா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த இடத்துல டிஃபனே இங்கே இருந்த பாரு, பூத்தப்பாரு, ஏதும் பூத்தப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது நான் எறும்பத்தையும் காமி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அமேசான் காடோட ஒரு சின்ன பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் எங்கள் ஊர் காடுக்கு. வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பயங்கரமாக இருக்கா. சரி அப்படியே போ, பைய போ, அந்த பக்கத்து போயிடுவோம். இப்படி தான் போகணும், அந்த போகிறேன் பாருங்க. அப்படி தான் போகணும், தவந்து தான் போகணும். நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. குண்டுமணி கிடக்குறா. குண்டுமணி மக்களே குண்டுமணி இருக்குது. இந்த பாருங்கள், இதை வச்சு யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கிடக்குடா. சரி, நிறையா கிடக்குடா. அவனுக்கு வேணுமாடா? குறைக்கி தரவாடா? அது குறைக்கி எட்டலாம் விட வரும். முன்னாடி இதெல்லாம் குறைக்கி விளாண்டுருக்கேன்டா. நிறையா சேர்த்து வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி சேர்த்து என்னத்தை காய்ச்சிங்க? அது சின்ன பிள்ளைல அது ஒரு ஆர்வம். இந்த பாருங்க, கீழே நிறையா கொட்டி கிடக்கு. இது ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாடா, ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனால தெரியல. அது கடையில் வாங்குவாங்க. இங்கே பாருங்க, மேலே பாருங்க, அப்படியே இருட்டாக இருக்கும். பகலையிலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருட்டாக இருக்கும். என்னது மரத்தில் என்ன இருக்குது? கொடியா? ஆமாப்பா, இங்கே பாருங்க, மரத்தை பாருங்கள். இதில் மேலே விழுது. இங்கே பாருங்க, விழுது. கொடி மாதிரி போயிட்டுருக்காரு. அஞ்சு இதை பிடிச்சி கூட ஏதாச்சும் கட்டுறதுக்கு வச்சுக்கலாம்டா. நூல் மாதிரி இருக்காரு, அழகா. ஆமாடா, கையோட வந்துருச்சுடா. பிடிச்சி நல்லா இருக்கு. தேனு கடந்து கலத்தி விட்டுறாங்க. ஆமாடா, தேனு கிடக்கணும் பார்ப்போமா. மக்களே இதில் பார்த்தீங்கன்னா தேனு கிடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் என்ன தேடணும். ஆனால் அக்கா இங்கே பாருங்க, மரத்தை பாருங்க, கொடி அப்படியே படர்ந்து சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, உலகெல்லாம் கொடி தொங்குது. ஏகப்பட்ட கொடி இருக்குது. முள்ளு தானே. நான் செருப்பு போட்டுங்க, அவன் செருப்புங்கடா. ஆனால் இங்கே பாருவே, அந்த சுல்லான பாருவே. இங்கே பாருங்கள், மரத்துக்கு தூரம் அப்படி வாக்கியா மாதிரி தோண்டி வச்சுருக்கு. அழகு போல் மழை பெஞ்சுன்னா அழகாக தண்ணி பண்ணிக்குதுன்னா டேரெக்டாக உள்ள வேருக்கு போகிற மாதிரி தோண்டி வச்சுருக்குது. இந்த எருமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முள்ளு செடி ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், கிளியோட மூக்கு மாதிரி இருந்துக்கிட்டு சரியான சார்ப்புது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். முள் அப்படியே காமிக்க பாருங்கள். அந்த செடி பூரா கையை தப்பு தவறி கட்ட வச்சிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப மாதிரி இப்படி கொண்டே கையை தெரியாதனா அப்படி வச்சுட்டிங்க, பிடிச்சிட்டிங்கன்னா இங்கே கிழிச்சு எடுத்துறேன். அப்படியே மேலே பாருங்கள், செடி அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. அவ்வளோதான். ஏக்கடி இருக்குது பார்த்தியா? ஆனால் ஜூம் இன்னும் ஐயா அவுட் ஆகிட்டே இருக்குடா.
பாருங்க 2 பக்கம் கோடாரி மாதிரி இருக்கா. ஓகே நண்பர்களே, இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வந்து நிறையா விஷயங்களை பார்க்கலாம். வாங்க உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கு வந்து தலை கட்டாது. போக போக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் காமிக்கிறேன். என் முன்னாடியே வாங்க. அந்த மரத்தை காமிப்போம். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா வந்து பேப்பராக உரியுது பாருங்கள். இது என்ன மரம் அப்படின்னு எனக்கே தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து பேப்பராக உரியும். இது பார்த்திங்கன்னா தெரியும். மேனுஸ் செல் பார்த்தானா வச்சுக்கவே என்ன பண்ணுவான்னா, இது பார்த்திங்கன்னா நெருப்பு போட்டுருக்கு, என்ன ஈஸியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கி பார்த்து வச்சுருவேன். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப தோல் உரிச்சிக்கிட்டே வருது. சரி வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு வித்தியாசமான காய் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் மாதிரியே சின்ன காயாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. ஆனால் இது என்ன காய் என்னன்னு தெரியாது. அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வாயில் வச்சிடக்கூடாது. அப்படி கிட்டத்தில் காணி பாருங்கள். நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. 2க்கும் வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி இலையும் பாருங்கள், 2க்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்கும். இது என்ன காய் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே தெரியாது. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். வேறு அதுக்கு மாதிரி போகணும். கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப முள்ளாக கிடக்கு. இந்த முள் தாண்டி உள்ளே போயிட்டுன்னா அந்த நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை காமிச்சிடுவேன். பயங்கரமாக முள்ளாக இருக்குது மக்களே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தகுதி பார்த்தீங்களா, கள்ளி மரம் இதுதான் காட்டுறது வந்து. இது பார்த்திங்கன்னா நார்மலாக சின்னமாக இருக்குது. இதே பார்த்திங்கன்னா வந்து பழைய மரம் பாருங்கள் எத்தனை வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. அந்த தெரியுது பார்த்திங்கன்னா கருப்பா இங்கேருந்து பாருங்கள். இப்படி போய் எவ்வளோ அவசரம் ஒரு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பனை மாதம் வரத்துக்கு வளர்ந்து நிற்கிது. இது வந்து அப்போ உள்ள மரம், பழைய காலத்து மரம். இதில் பார்த்திங்கன்னா வந்து பொட்டி செய்வாங்க, அதாவது காய்கறி வச்சுக்கிறக்காண்டி ஒரு பொட்டி. இந்த பொட்டிலாம் யாரும் வீட்டிலலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்துச்சு, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இல்லை. கல்யாணப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆட்டக்கதே வந்து சின்ன குருவி கூடு இங்கே பாருங்க. சிட்டுக்குருவி கூடு. நானே போய் பார்க்குறேன், முட்டை இல்லை, பறந்துச்சுன்னு நினைக்கிறேன். கூடு மட்டும் இருக்குது அப்படியே. அழகாக சின்னமாக கட்டியிருக்கு மக்களே. இந்த இருக்குது பாருங்கள் கள்ளி மரம். யாரெல்லாம் கள்ளி மரத்தை பார்க்கலையே பார்த்துக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கள்ளி மரம். சரியான ஸ்ட்ராங்கு, உறுதியாக இருக்கும் அந்த மரம். பார்க்கவே உங்களுக்கு அந்த கிழக்கெல்லாம் வெடிச்சு போகுதுல மேலே, அது பார்த்திங்கன்னா இந்த கிழக்கெல்லாம் வெடிச்சிருக்குல்ல, இது ஸ்ட்ராங்கு கிடையாது. இது பார்த்திங்கன்னா சும்மா திருநா விழுந்துடும் கீழே. இதுதான் ஸ்ட்ராங்கு, தண்டு மாதிரி போகுதுல்ல, இதுதான் ஸ்ட்ராங்கு. சரி ஓகே, அந்த ஒரு குருவி கூட பார்த்துட்டான். சரி வாட்டில் இருக்கட்டும்.
வேறு ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். முசுறு கூடு தான் இருக்குது. முசுறுனா வந்து எறும்பு மாதிரியே இருக்கும், சேப்பு கலரில் இருக்கும்னா அது. இந்த கூடு ஒன்று இருக்குது, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா மேலே கட்டியிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த நவாப்பழம் சீசன் வரப்போகுதுன்னு கொஞ்ச நாளில் நவாமரத்துலாம் பார்த்திங்கன்னா அப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சின்ன இப்போ தான் இருக்குது, ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. மக்கள் இந்த மரத்தை பார்த்திங்கன்னா வந்து வேற பாருங்கள், தரையை விட்டு 2 இன்ச்சு மேலே தூக்கி நிற்கிது. இது என்ன மரம் அப்படின்னா வந்து பாலை மரம். இந்த பாலை மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொந்து இருக்குது. அந்த பொந்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கிளிலாம் இருக்கும் ஒரு சமயத்தில். இப்போ என்ன இருக்குதுன்னு தெரியல. இருட்டா இருக்கு, லைட் அடி, சைலைட் அடி இல்லை வீட்டை தைத்தா. மக்களே ஒன்று இருங்க, லைட் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொட்டை கொண்டா நீ செல்ல விடு. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மரம் நிற்கி பார்த்தீங்களா, அந்த மரம் பார்த்திங்கன்னா கொடை மாதிரி பாருங்கள், கீழே வந்து கொடை மாதிரி போகுது. கிட்டத்துலேயே பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு. நிழல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வந்து பாருங்க, மொத்த மரம் தனியாக நிற்கிதா, கூட்டத்தோடு இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நீ வந்து கிட்டத்தில் வந்து காமிவா, அழகு போல் இருக்குது. மரத்தை பாருங்கள், உள்ளுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ இதுவாக போகும், இடைஞ்சலாக குறுக்க நெருக்கமாக போகும். அதனால தான் பார்த்திங்கன்னா கீழே நிழல் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்களே, பின்னி பின்னி. இது வந்து என்ன மரம் அப்படிங்கிறதுனா வந்து வீரமரம், வீரப்பழம் மரம். இதில் வந்து ஒரு சின்ன சாப்பிடல பழம் பழுக்கும், அதை பார்த்திங்கன்னா வீரப்பழம். இதில் பார்த்திங்கன்னா பழுக்கலை. இதே மாதிரி மரம் வந்து இன்னொன்று இருக்குது, அதை போய் உங்களுக்கு காமிக்கிறேன். பழரசனா வந்து உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன். அப்படியே கீழே நிழலில் பாருங்கள், இந்த மரத்தோட நல்லா அப்படியே ரவுண்டாக படர்ந்து விழுது பாருங்கள். வீடியோவில் எந்த இருக்குன்னு தெரில, ஆனால் நேரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பருங்க, சரியான நல்லது. இந்த மாதிரி ஒரு மரம் வீட்டில் ஒரு மரம் நின்னா போதும், சும்மா வேறு லெவலில் இருக்கும். எதனாலன்ற ஏறி பார்ப்போம். ஏற முடியாத மேலே குறுக்க இருக்குது. உடம்பு நுழையாத நுழைச்சி ஏற முடியாது உடம்பு, அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது. உடம்பு நுழைச்சி ஏற முடியாது. ஒல்லியாக இருந்தால் கூட ஏற முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. பின்னிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பழம் வளர்த்துருக்கு. என்ன பழம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பார்த்திங்கன்னா தெரியும். அஞ்சு வா கிட்டத்தை காமி, கலாக்காய், கடக்காப்பழம். இது பார்த்திங்கன்னா இந்த பழத்தை பறிச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா பால் மாதிரி வருது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தின்றுவோம். இந்த உனக்கு பறிச்சு தரேன், முறைக்கிறேன், பறிச்சு தரேன்னு சொன்னி வீடியோ எடுக்கிற மாதிரி பறிக்க போனேன். நான் தான் இதான் வீடியோ எடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வாய்க்கிற போட்டோன்னு முறைக்கிறேன். ஆள் வேறு எதுவும் பழம் தான் சொல்கிறேன். இந்த உனக்காண்டி 3 பழம்டா, இந்த தின்றா 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 இந்த உனக்கு 4 பழம்டா. என்ஜாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீரப்பழம்னு சொல்லியிருந்தேன்னா அது இன்னொரு பக்கத்தில் இருக்குது. அதில் போய் பார்த்து உங்களை பறித்து காமிக்கிறேன். வாங்க அங்கே போவோம். காமிச்சிருந்தேன் ஒரு கொட்டை மரம் இருந்துச்சுன்னா ஒரு மரம், அந்த மரத்து வந்து இந்த மரம் தான். இந்த மரம் கிடையாது, அதே மாதிரி இது ஒரு வேறு மரம். இதில் பார்த்திங்கன்னா மேலே பழம் வளர்த்துருக்கு. அந்த பழத்தை பிடிங்க காமிக்கிறேன். அந்த பழம் பார்த்திங்கன்னா வீரப்பழம். என்ன வீரவர்மான்னு கேட்கக்கூடாது, பேர் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, அதனால் நான் ஒன்று சொல்கிறேன். மற்றபடி வந்து ஒன்றும் இருக்காது. இதில் கொட்டிச்சாடா, கொட்டிச்சு இல்லை காஞ்ச பழமாக கொட்டுது, வேறு காஞ்ச பழம் கொட்டுது. இதை நான் அடிச்சல் விழுந்துச்சா இல்லை ஆறுக்கணே விழுந்துருந்துச்சான்னு தெரில. ஆறுக்கணைவா ஏற்கனவே அந்த பாரு எங்கடா? எங்கடா எரிஞ்ச கம்ம மாட்டிக்கிச்சு மேலே போய். அந்த கொப்பில் இருக்கு வாரியா, அந்த கொப்பில் இருக்கு பாரு. விழுந்துருச்சு. இதாருங்க சாப்பு கலரில் இருக்கா, அது வந்து திங்கலாம். பறிச்சு தரேன், முறைக்காத முதல்லேருந்து மறைச்சிக்கிட்டு உனக்கு பாதானே இது வரேன். கம்ப மாட்டிக்கிச்சு, கம்பு வேணும். ஏறவா பேசாமல் இல்லை ஏற முடியாது, ஏற முடியாதுன்னு சொல்லி அதுனா செய்வேன். அப்போ உன்னால் ஏற முடியாது. ஏறி பாரு. இஞ்சாரு பார்த்து பாரு, சரிதா? இந்தா
உனக்கு போதும். போதுமா? ம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து பழம் பறிச்சிருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா உச்சியில் இருக்குது, மேலே ஏற முடியாது, ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. முதல்ல சொன்னீங்களே நான் மரம் அது மாதிரி அடர்த்தியாக இருக்குள்ளே நுழைஞ்சு போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா காமிக்கணும்னு நினச்சி காமிச்சிட்டேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளே வந்து நிறையா பார்த்துருப்போம். இந்த வீடியோ லைவ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம vlog சேனலை பார்க்கலைன்னா அதேமாரி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சேனல் நேம் பார்த்தீங்கன்னா AOG Vlogsன்னு இருக்கும். மறக்காமல் போய்ட்டு அதையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஒரு நல்ல வீட்டில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய். பாய் சொல்லி முடிச்சு விட்றா. டாடா பாய் பாய். பாய்.